தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். வல்லரசு தேசம், நிறைய நாடுகளில் இருக்கிறவங்க செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுற ஒரு தேசம், உலகத்தில் பணக்காரர்கள் அதிகமாக வசிக்கிற தேசம் வேற எது அமெரிக்கா. ஆனால் அப்பேற்பட்ட அமெரிக்காவையும் இயற்கை விட்டு வைக்கலைங்க. இயற்கைக்கு முன்னாடி அமெரிக்காவோ அமைஞ்சிக்கறியோ எல்லாம் ஒன்று தானே. அங்கே ருத்ரதாண்டவம் மாடி இருக்க அமெரிக்காவில் எந்த அளவுக்குன்னா வெள்ள நீரால் பல பகுதிகள் சூழப்பட்டிருக்கு. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இது ஏதோ இப்போ நடந்திருக்க விஷயம் நினைக்காதீங்க, சில நாட்கள் அப்படின்ட்டு. சில வாரங்களாகவே இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது சார்ந்த காட்சிகளாக இருக்கட்டும், செய்திகளாக இருக்கட்டும், இப்போ தான் பெருசாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா, அமெரிக்காவில் சில வாரங்களுக்கு முன்னாடியே மழை கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சது. மழை அதிகமாக அடிச்சுட்டே இருந்தாக்கா ஒரு கடத்தில் வெள்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்களே, அமெரிக்கர்களும் வெள்ளத்துக்கு விதிவிலக்கு கிடையாதுங்க. வெள்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் ஸ்டார்ம்ஸு, இன்னொரு பக்கம் ஃப்ளட்ஸு, இது பார்த்தானே வெதர் அலர்ட்ஸு ஒன்று ஒன்று அடுத்தடுத்து அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் பவர் கட்டு, ரிப்பீட்டு, தொடர்ந்து எல்லாம் அப்படியே சைக்கிளாக நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த மக்கள் மனநிலையும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம், நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குல்ல. இந்த பசிபிக் நார்த் வெஸ்ட் அண்ட் ராக்கி மவுண்டன்ஸ் ஃபுல்லாக இந்த இயற்கை பேரழிவால் சம்மடி வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் கரண்ட்டு கட்டு. இது பத்தாதுன்னு இந்த கமர்ஷியல் பில்டிங்ஸ் இருக்கல, ஆஃபீஸ், அதெல்லாம் பவர் ரொம்ப முக்கியம்ல அங்கே. அதுவே இல்லைன்னா முடிஞ்சு போயிடுச்சா. சில மணி நேரங்களே கிடையாதுங்க, சில நாட்களாகவே அங்கே ஃபுல்லாக பவர் கட்டு. இந்த பவர் லைன்ஸ்லாம் இருக்குல்ல, மேலே போகும் பாருங்க ஃபுல்லாக, அது எல்லாம் அடிக்கிற காற்றுல, வலுவான காற்றுல சிக்கி ஒரு கம்பமாக முறிஞ்சு கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பவர் கட்டி அங்கே இருக்க மக்கள் ஃபேஸ் பண்ணாங்க. ஒரு பக்கம் ஃப்ளட்டால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இந்த ஸ்டார்ம்ஸ். இது பத்தாதுன்னு இந்த பவர் லைன்ஸ் ஃபுல்லாக கண்டமானதில் அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இந்த தாழ்வான பகுதிகள் இருக்குல்ல, அங்கெல்லாம் வெள்ள நீர் பெருக்கெடுக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. தண்ணியோட அடிப்படை குணம் என்ன, தாழ்வான இடத்த நோக்கி பாயர் தானே. அதுங்க பெருசாக நடந்துட்டு இருந்துச்சு. இந்த வீடுகள் அப்புறம் வெஹிக்கிள்ஸ்லாம் வெள்ள நீரில் மூழ்கிற காட்சியும் பார்க்க முடிஞ்சுது. எங்கே, அமெரிக்காவில். பொதுவாக அமெரிக்கா சார்ந்து இது போல் நம்ம செய்தியை ரொம்ப ரேராக தான் கேட்போம். ஆனால் இப்போ போன வருஷம் கேட்டோம், திரும்ப இப்போ கேட்குற மாதிரி ஆச்சு. பார்த்தீங்களா, இந்த நீர்நிலைகள் இருக்குல்ல,
அந்த இடத்துலலாம் உச்சவரம்பை தாண்டி தண்ணி ஏற ஆரம்பிச்சிடுச்சு. டேஞ்சர் லெவலில் தொட்டு இருக்கு அந்த இடங்கள்ல. அதுவும் சில ஏரிகள் சார்ந்தெல்லாம் நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாயிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கலிஃபோர்னியாவோட பரிதாபமான நிலைமை தான். மெஜாரிட்டி ஏரியாவை அங்கே ஃப்ளட்டு அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அங்கே இருக்க மக்களும் அவ்வளோ தவிப்புக்குள்ளாக இருக்காங்க. Way down there, you can see one right after the other. And then there's this bad boy. Good Lord. This is right below my home. Thank God I'm up on a hill. Yeah. And suddenly, it's December, and you're not 17. And you haven't been 17 for a long time. But sometimes you need to remind yourself. 10 பேரா 20 பேரா 600க்கும் மேற்பட்ட ரெஸ்கியூவர்ஸ் இப்போ களப்பணியில் ஈடுபட்டிருக்காங்க 10 கவுண்டிஸில். வேர்ஸ்ட் ஹிட் ஏரியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாஷிங்டன் ஸ்டேட்டு. இது புதுசாக இருக்குல்ல உங்களுக்கு. வாஷிங்டனு செம மழை. அடித்த மழையில் மட்ஸ்லைட்ஸ் இருக்குல்ல, அதை வேற பார்க்க முடிஞ்சுது. பட்டு பட்டு நிலம் சரியுது மலைப்பாங்கான இடங்கள்ல. இந்த காட்சியெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. போன வாரம் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வாஷிங்டன் கவர்மெண்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக் ஃப்ளட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இது வரைக்கும் வரலாற்றில் பார்க்காத அளவுக்கு பெருவெள்ளத்தை நாம் இங்கே பார்த்துருக்கோன்ற விஷயத்த அந்த உள்ளூர் அரசு கன்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. இது கூட வேற என்ன பண்ண முடியாங்களோ, அதிகபட்சம் ஸ்டேட் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண முடியல, அதையும் பண்ணிட்டாங்க. இதோடு வாஷிங்டன் அரசு நிற்கலங்க, இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. அன்பிரடிக்டபிள் வெதர்னு சொன்னாங்க. பொதுவாக மழை எப்போ வரும், எந்த அளவுக்கு பெய்ய வாய்ப்பு இருக்குது, மழை மட்டும்தானா வேறு எதனா பேரிடர் இருக்கான்னு நம்ம மேக்ஸிமம் கணிச்சிருவோம். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டே பண்ண முடியல. இந்த வெதரை அவ்வளோ இன்டென்ஸாக இருக்கிறதாவும் வாஷிங்டன் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த வாஷிங்டன் ஸ்ட்ரீட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கிட்டத்தட்ட சின்ன சின்ன ஏரிகள் மாதிரி காட்சி அளிக்குது. அவ்வளோ தண்ணி. வாகனங்கள் அவ்வளோ சீக்கிரம் அந்த பக்கம் கிராஸ் பண்ண முடியலங்க. உயிரை பாதுகாத்துக்க மக்கள் யாரும் வாகனத்தை பிடிச்சி போகலான்னு பார்த்தாலும் முடியல. அவ்வளோ வெள்ள நீர் அங்கே சூழ்ந்திருக்கு. ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு, சரி நம்ம வெள்ளத்தை தாண்டிடுவோம் அப்படின்ற நம்பிக்கையில் அங்கே வெஹிக்கிளை கொண்டு போயிருக்காரு. அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட அந்த ஃபோர்ஸில் அந்த வண்டியும் சிக்கி அந்த மனுஷன் உயிரிழந்துட்டாருங்க. இப்போ உயிரிழந்தோர் சார்ந்து ஒரே ஒரு கவுண்ட் மட்டும் தான் இருக்குது அமெரிக்காவில். இது இன்க்ரீஸ் ஆகிடக்கூடாதுன்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிப்போம். இந்த அமெரிக்க அரசு என்ன பண்ணிட்டாங்க இப்போ, ஓகே இந்த நேரத்தில் மக்களுக்கு நம்ம தான், எல்லாமே நம்ம தான், அவங்கள நாம தான் இப்போ சேஃப்கார்ட் பண்ணணும்னு மில்லியன் கணக்கில் டாலர்ஸை செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்க அரசு. இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கான இந்த ஹோட்டல்ஸ்க்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் இந்த கிராசரிஸ் அவங்க வாங்கி அவங்க பயன்படுத்துறதா இருக்கட்டும், அப்புறம் மற்ற விஷயங்கள் அத்தியாவசிய விஷயங்கள் அவங்களுக்கு தேவைப்படலாம், அதுவாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறது அமெரிக்க அரசு தான். கொடுமைன்னு பார்த்தா அடுத்து ஒரு கொடுமையான அப்டேட்டே வெளியே வந்திருக்கு. என்னன்னா, இந்த அலர்ட் ஒன்று இப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க அங்கே இருக்க மக்களுக்கு. இந்த இன்டென்ஸ் வெதர் கண்டிஷன் இருக்குல்ல, இது இந்த மாதம் முடிகிற வரைக்கும் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க மக்களே. இந்த மாதம் என்ன கிறிஸ்மஸ் மந்த்தா, அதுவும் இங்கே விடுங்க, இந்தியாவில் விடுங்க, வெளிநாடுகள் பேஸ் பண்ணிலாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஹாலிடே அப்படின்றது அப்படி இருக்கும். பல நாட்கள் எடுத்துப்பாங்க, எல்லாரும் சந்தோஷமாக பொழுது கழிப்பாங்க. அப்போ ஏற்பட கிறிஸ்மஸ் ஹாலிடே டைமில் இப்போ ஏற்படுற விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கிறது கொடுமைங்க. எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாலும் இது கஷ்டமான விஷயம் தான். இயற்கைக்கு தெரியுமா, காசு இருக்கவங்க இல்லாதவங்க ஏழை பணக்காரன்னு அடித்து தூக்கிட்டு போயிட்டு தான் இருக்கும். இந்த ஹெவி ரெயின்ஸாக இருக்கட்டும், ஃப்ளட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் கம்மிங் டேஸ்லையும் இந்த மாதம் முடிகிற வரைக்கும் நம்ம பெருசாக கணிக்க முடியாதுப்பா. அதனால் எல்லாரும் அலர்ட்டாகவே இருங்கன்னு வார்னிங் இஷ்யூ பண்ணியிருக்காங்க.
மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மெல்லாம் பிரார்த்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் மந்தில் இப்போ இருக்கிற டிசாஸ்டரை அமெரிக்க மக்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களே, இப்போ அது ஓரளவுக்கு தணிஞ்சாலும் சந்தோஷம் தான் நம்மளுக்கு. ஆனால் நிலைமையை பார்த்தா இதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கணுன்ற இருக்க மாதிரி தான் இருக்குது. காப்பாற்று கர்த்தாவே, அதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.